Praise the Lord. Blessing you சபை சார்பாக உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வாங்களே எங்க கூட சேர்ந்து நாம் ஆராதிப்போம். ஆமென். பரலோகத்தின் தேவனானவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். ஆமென். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால கைகூடும். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் அதை கேட்டபோது கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆமென். நாமும் அறிய போகிறோம். கர்த்தராலே காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. நாம் இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனாலே எல்லா காரியம் வாய்க்குமே. தேவ கிருபையாலே எல்லா நன்மைகளும் கைகூடி வந்திடுமே. பரலோகத்தின் தேவனாலே எல்லா காரியம் வாய்க்குமே. தேவ கிருபையாலே எல்லா நன்மைகளும் கைகூடி வந்திடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. உன் காரியம் வாய்க்காதது கர்த்தரால் வாய்க்குமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. உன் காரியம் வாய்க்காதது கர்த்தரால் வாய்க்குமே. பரலோகத்தின் தேவனாலே எல்லா காரியம் வாய்க்குமே. தேவ கிருபையாலே எல்லா நன்மைகளும் கைகூடி வந்திடுமே. சத்துரு ரூத்தின் வாழ்க்கையில் எண்டிங் போட்டாலும் தேவன் போவாசை தந்து நியூ பிகினிங் புது துவக்கம் தந்தார். ஹல்லேலூயா. சத்துரு ரூத்தின் வாழ்க்கையிலே எண்டிங் போட்டாலும், சத்துரு ரூத்தின் வாழ்க்கையிலே எண்டிங் போட்டாலும் தேவன் போவாசை தந்து நியூ பிகினிங் கொடுத்தாரே. தேவன் போவாசை தந்து நியூ பிகினிங் கொடுத்தாரே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. உன் காரியம் வாய்க்காதது கர்த்தரால் வாய்க்குமே. சொல்லுங்க. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. காரியம் வாய்க்காதது கர்த்தரால் வாய்க்குமே. பரலோகத்தின் தேவனாலே எல்லா காரியம் வாய்க்குமே. தேவ கிருபையாலே எல்லா நன்மைகளும் கைகூடி வந்திடுமே. ஹல்லேலூயா. சன்பலாத் தொபியா மூலமாய் பல தடைகள் வந்தாலும் தேவனுடைய கரம் என் மேல இருக்கும் பொழுது எல்லா காரியம் ஜெயம் ஜெயம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் எசையா 66 அதிகாரம் 13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதைப் போல் நான் உங்களை தேற்றுவேன். இன்னைக்கும் நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்மை தேற்றுகிற ஒரு ஆண்டவரை தான் நாம் தியானிக்க போகிறோம். அவர் நம்மை தேற்றுகிறவர், நம்முடைய தேற்றரவாளன். இப்பொழுதும் உபத்திரவத்தின் மத்தியில், கண்ணீரின் பாதையில், பிரச்சனைகளில், போராட்டங்களில், கடன் பிரச்சனைகளில், இந்த காரியம் என்னமா முடியும், இந்த காரியம் இப்படி முடிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போராட்டத்திலையும் பிரச்சனையிலையும் மன சஞ்சலத்திலையும் என்னை தேற்ற யாருமே இல்லை, எங்களை கவனிக்க யாருமே இல்லை, எங்களுக்காக பரிதபிக்க யாருமே இல்லை, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு அவங்கள பார்த்து தான் இந்த தேவனுடைய வார்த்தை, நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. அவர் நம்மை தேற்றுகிற நல்ல ஒரு தேற்றரவாளன், நம்முடைய கம்ஃபோர்ட்டர் அவர். ஹல்லேலூயா. அந்த தேற்றரவாளன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம எதற்கும் கவலைப்பட வேணாம். அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு தாய் தேற்றுவதை போல, ஒரு தாய் எப்படி தன்னுடைய மகளை அந்த மகனால அந்த மகளால் தங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, ஆனாலும் அந்த மகன் ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, அந்த மகள் ஒரு போராட்டத்தில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, நஷ்டத்தில் இருக்காங்க, வியாதியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடனே இப்போ ஒரு தாய் தேற்றுவாங்க. அதுபோல் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன். அவருடைய நாமம் எல்ஷடாய், பராக்கிரமம் உள்ள ஆண்டவர். ஒரு பக்கம் பராக்கிரமம், இன்னொரு பக்கம் தாயுள்ளம் கொண்டவர். அந்த எல்ஷடாய் தாயுள்ளம் கொண்ட ஆண்டவர் அவர் நம்மை பார்த்து சொல்றாரு பாருங்க, நான் உன்னை தேற்றுவேன் மகனே, நான் உன்னை தேற்றுவேன், மகளே நான் உன்னை தேற்றுவேன். ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. கண்ணீரின் பாதையில் போய்கிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய கண்ணீரை துடைத்து அழாதே அப்படின்னு சொல்லி வெறும் அழாதேன்னு மட்டும் சொல்ல மாட்டாரு, அதற்கான வழி வாசல்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆலோசனைகளை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்முடைய தேற்றரவாளன். ஹல்லேலூயா. ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்துல நாம் பார்க்கலாம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் மறப்பாங்களா? கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு தாய் தன்னுடைய இச்சைக்காக, சுகபோக வாழ்வுக்காக தான் பெற்றெடுத்த பிள்ளையை கொல்றத நம்ம நியூஸ்லலாம் நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு தாய் செய்வாங்களா அப்படின்னா இப்ப இருக்க காலகட்டத்துல அதை தாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தாயே மறந்து போனாலும் நம்மை மறவாத நேசர். தாயானவங்க உலகத்துக்கு நம்மை பெற்றெடுத்தவங்களா இருக்கலாம், ஆனா நம்முடைய ஆண்டவர் நாம் இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி நம்மை தாயின் கருவிலை சிருஷ்டித்த ஆண்டவர் அவர் பாருங்க, ஒருபோதும் நம்ம மறக்க மாட்டாரு. மறக்காம ஒரு தாய் தேற்றுவதை போல நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றுகிற நல்ல ஆண்டவர், நம்மை ஆறுதல் படுத்துகிற நல்ல ஆண்டவர். நம் கவலையில இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது நம்ம தேய்ச்ச மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேறுதலுக்காக, ஆறுதலுக்காக, அந்த டிப்ரெஷன் வந்து வெளியே வர்றதுக்காக ஆட்களை தேடிக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த உலக மனிதர்கள் ஆற்ற மாட்டாங்க, தேய்ச்ச மாட்டாங்க. அதே தான் பேதுரு அவர் எழுதின நிருபத்துல சொல்றாரு, 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஒருத்தர் விசாரிக்கிறவர் உங்களுக்கு இருக்காரு, அவர் உங்களை விசாரிப்பாரு. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிறவர், நம்மை தேற்றுகிற ஒரு ஆண்டவர். எப்படி தேற்றுவாராம்? பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனத்துல நம்ம வாசிப்போம், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சகலவித ஆறுதலை நமக்கு கொடுத்து நமக்கு தேற்று. அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், இரக்கங்களின் தேவன், அவர் சகலவித ஆறுதல் படுத்துகிறவர், அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஹல்லேலூயா. சகலவித ஆறுதலை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். வியாதியா? அந்த வியாதிக்கு மட்டும். கடன் பிரச்சனையா? கடன் பிரச்சனைக்கு மட்டும். இல்ல வேலை இல்லாம இருக்கீங்களா? அதுக்கு மட்டும். குடும்பத்துல குழப்பமா, சண்டையா, சச்சரவா, கணவனின் அன்பு கிடைக்கலையா, மனைவின் அன்பு கிடைக்கலையா, அப்படி போராட்டங்களா? அதுக்கு மட்டும். அப்படி சொல்யூஷன் இல்லை. பவுல் சொல்றாரு பாருங்க, சகலவித ஆறுதலின் தேவன், சகலத்திலையும் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா.
நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை உறுதியா பிடிச்சுக்கணும். அந்த தேற்றரவாளனை நம்ம கெட்டியா பிடிக்கும் போது, அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் போது அவர் நம்மை தேற்றுவார். உலக மனுஷர்கள் கவலையில சோர்ந்து போயிருப்பாங்க, கண்ணீர்ல மூழ்கி இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் அந்த தேற்றரவாளன் இல்லை. ஆனா ஆண்டவரை நம்பிக்கையா கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பாருங்க, அவர் தேற்றி சகல வித ஆறுதலை கொடுப்பாராம். இதே சங்கீதக்காரன் அவர் பாருங்க சொல்றாரு, நான் நிந்தனைனால நான் அப்படி நெருக்கிக்கிட்டு இருக்கேன், எனக்காக பரிதபிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா பாக்குறேன், ஒருத்தரும் இல்லை. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணோம். ஹல்லேலூயா. நிந்தனை என்னை நெருக்கிக்கிட்டு இருக்கு. தாவீதோட வாழ்க்கையில பாருங்க, நிந்தனைகள், பரிகாசங்கள், யுத்தங்கள், எப்பொழுதும் எதிர்க்கிற சவுல், சுற்றி போராட்டங்கள், சுற்றி யுத்தத்துக்கு வர மனிதர்கள், ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிந்தைகள் அப்படியே நெருக்கிக்கிட்டு இருக்கான். எனக்காக பரிதவிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா பார்த்தேன், யாரும் இல்லை. என்னை தேற்றுவதுக்கு யாராவது இருக்காங்களா பார்க்குறேன், யாருமே இல்லை, ஒருவனையும் காணேன். உலக மனுஷர்கள் ஒருத்தன் இல்லை, நம்ம சுத்தி உள்ள மனிதர்கள் ஒருவரும் பரிதபிக்க முடியாது, ஆறுதல் சொல்ல முடியாது. உறவுகள், நண்பர்கள் நமக்கு பரிதபிக்க முடியாது, ஆறுதல் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நாம நியூஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தொழில் அதிபர், உலகம் எங்கும் பிரான்ச்சஸ் இருக்கு, தன்னுடைய மாமனாரே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சிஎம்மா இருந்துகிட்டு இருக்காரு. இப்படி பதவி இருக்கு, பணம் இருக்கு, இந்த தேசத்துல டிப்ரெஷனா இருக்கு, போராட்டம் இருக்குன்னா வேற தேசத்துக்கு போகலாம், இப்படி நிறைய காரியங்கள். ஆனா பாத்தீங்கன்னா அவர் தேற்றுவதற்கு ஆள் இல்லாதனால நதியில போயிட்டு விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. இன்னொரு காரியம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தொழில் அதிபர் பாருங்க, 16 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காருங்களாம், அதெல்லாம் அவரை தேற்ற முடியாது. ஹல்லேலூயா. 36 வயசுல சொந்தமா ஃபிளைட் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் அவரை தேய்ச்ச ஆள் இல்லாதனால துப்பாக்கினால சுட்டு இறந்து போறாங்க. இப்படி தற்கொலைகள், தேய்ச்ச ஆள் இல்லாததுனால, அவர்களை ஆறுதல் படுத்த ஆள் இல்லாதனால, உலக மனுஷர்கள் அவங்க வைத்திருக்க ஐஸ்வர்யங்கள் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது, அவர்களை ஆறுதல் படுத்தாது. ஆனா நம்முடைய தேற்றரவாளன் நம்மை தேய்ச்சி ஆறுதல் படுத்தி நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். இதை யோபுவோட வாழ்க்கையில பார்க்கலாம். ஊட்ஸ் அப்படின்ற தேசத்துல செல்வ சீமானா இருக்காரு, ஏராளமான ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடு மாடுகள் இப்படி எல்லாம் பெருகி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாமே ஒரே நாள்ல அவருடைய சொத்துக்கள் எல்லாம் போகுது, பிள்ளைகள் எல்லாம் மரித்து போறாங்க. இது மட்டுமா அப்படின்னு சொன்னா, சரீரத்திலையும் வியாதி, பருக்கள், கொடிய பருக்கள், சலமும் ரத்தமும் அப்படி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்க கூட ஆசீர்வாதமா இருந்த மனைவி, அவங்க பாருங்க, ஆறுதல் தேறுதலா, நம்ம காசு தானே போயிடுச்சு, நீங்க தானே உழைச்சிங்க, இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லல. அவர் தூஷிக்கிறாங்க. இன்னும் என்ன ஜீவனை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, செத்து போங்க, ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இதுதான் உலக மனுஷர்கள் கொடுக்கும் ஆறுதல். அதுதான் யோபு பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு. யோபு 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் அலட்டுகிற தேற்றரவாளர். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள். அவர் பாருங்க கெட்டு நொந்து இருக்காரு. அப்ப அவருடைய நண்பர்கள் அவங்க பாருங்க தேற்றுறதுக்காக போறேன், அவரை பார்க்கறதுக்கு, அவரை நல்லா விசாரிக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரை ரொம்ப ஏளனமா பரிகாசம் பண்றாங்க. அவரே சொல்றாரு, யோபு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, என் சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், என் கண்ணீர் சொரிகிறது. என்னை விசாரிக்க வந்துட்டு, என்னை தேற்ற வந்துட்டு பரிகாசம் பண்ணுறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, அலட்டுகிற தேற்றரவாளன், அலட்டுகிற, துன்பப்படுத்துகிற, துயரமான வார்த்தைகளை சொல்லுகிற தேற்றரவாளன். மனிதர்கள் துன்பப்படுத்துற வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க, துயரப்படுத்துற வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. ஏதோ தேற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏளனமா பேசி பரிகாசம் பண்ணி, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ இப்படி வாழ்ந்திருக்க கூடாது, நீ இப்படி முடிவு பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிந்த அட்வைஸை சொல்லி இன்னும் நம்ம காயப்படுத்துவாங்க. அதை தான் யோபு சொல்றாரு, அலட்டுகிற தேற்றரவாளன், என்னை ஏன் இன்னும் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னை ஏன் இன்னும் துயரப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எலிபாஸ் அப்படின்ற ஒரு சிநேகிதர் பாருங்க தேற்றுறேன்னு சொல்லிட்டு யோபு கிட்ட போறாங்க. ஆனா அவர் பாருங்க ரொம்ப ஏளனமான வார்த்தைகளை அந்த யோபுவை சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோபு 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடு சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமா இருக்கிறதோ. பாருங்க, தேவன் அருளிய ஆறுதல் அது உனக்கு என்ன அற்ப காரியமா இருக்குதா? யோபுவை பார்த்து எலிபாஸ் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம, உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது,
உங்களுடைய இருதயம், நீ மேட்டிமையா நடந்துகிட்டு இருக்க இல்லையா, அந்த இருதயம் உன்னை எங்க கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். தேவனுக்கு விரோதமா உம்முடைய வார்த்தைகளை நீ பேசிக்கிட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் அவர் சொல்றாரு யோபு, சிநேகிதர் என்னை பரிகாசம் பண்ணுவாங்க. அதை கேட்கும் போது கண்ணில் கண்ணீர் சொரிகிறது அப்படின்னு சொல்லி யோபு 16:20 நம்ம பார்க்கலாம். என்னை பரிகாசம் பண்றாங்க, தேற்றுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவரை பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஹல்லேலூயா. இதுதான் உலகம் மக்கள், இதுதான் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் செய்கிற ஒரு காரியம். நண்பர்கள் சுற்றி இருக்கவங்க நமக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் காயப்படுத்துகிறவர்களா இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அவர் பாருங்க, நம்மை தேய்ச்சிக்கிற ஆண்டவர். தாவீது சொன்னார் இல்லையா, நான் என்னை தேற்றிருக்கிறவங்க, என்னை பரிதவிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன், ஒருவனையும் காணேன். அவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. என் உள்ளத்துல கவலை இருக்கும் போது, கஷ்டம் இருக்கும் போது, நான் விசனமா இருக்கும் போது உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, ஒரு தேற்றுதலான ஒரு வார்த்தை நமக்கு வரும்னு சொன்னா, அது நான் உங்களை தாயை போல தேற்றுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ராமிஸ் பண்ற ஒரு ஆண்டவர் இருக்கார் இல்லையா, அவர் மட்டுமே நம்மை தேற்றுவார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நான் என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட எனக்காக பரிதபிக்கவங்க யாராவது இருக்காங்களா, எனக்காக பரிந்து பேசுறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம் மகளே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார். என்னுடைய இந்த வழக்கு என்னமா முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா ஆண்டவர்கிட்ட என் பாரத்தை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கீங்களா மகனே மகளே, ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய சிறகுகளின் நிழல்ல தஞ்சமா இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய வழக்குகளை சுமூகமாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காரு. நான் இப்படி அளவுக்கு அதிகமாய் செலவுகள் செய்து இது இப்ப முடிஞ்சிரும், இது இப்ப எனக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஏக்கப்பட்ட கடன்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இதுல இருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா? அந்த எலியாவின் தேவன் அன்னைக்கு சாரிபாத்தின் விதவை வீட்டுல எண்ணெயும் மாவும் குறைந்தபாடு இல்லாமல் செய்தார் இல்லையா, அந்த எலியாவின் தேவன் வேணுமே, அந்த எலியாவின் தேவன் வேணுமே அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம் மகளே. இந்த எலியாவின் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை தேய்ச்சிரவாளன். அதாவது சங்கீதக்காரர் சொல்ல, என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், என்னுடைய இருதயத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, நான் ரொம்ப சஞ்சலத்தோடு கூட இருக்கும்போது, நான் ரொம்ப மன பாரத்தோடு இருக்கும்போது உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு சங்கீதம் 4 நம்ம 8 வாசிச்சோம்னா, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு கூட என்னுடைய உள்ளத்துல விசாரங்கள் வரும்போதெல்லாம் நீங்க தேற்றுறீங்க இல்லையா, நீங்க என்ன ஆற்றுறீங்க இல்லையா, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க இல்லையா, அதை கேட்டுட்டு நான் சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. நம்மை சமாதானத்தோடு கூட வைத்து நம்மை சுகமாய் வாழச் செய்ய வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த சங்கீதங்கள்ல கூட நம்ம பார்த்தோம்னா, சங்கீதம் 4 கர்த்தர் மேல் நம்பிக்கையா கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும்ன்றத சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, என்னை சுகமாய் தங்க பண்ண ஒரு ஆண்டவர் இருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு பாருங்க, நாயூன் அப்படின்ற ஒரு ஊர் வழியா போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ஒரு விதவை ஒருத்தவங்க அழுதுட்டே போறாங்க, பாடையை சுமந்துட்டு போறாங்க. அப்ப கேட்கிறாரு என்ன அப்படின்னும் போது, இந்த மாதிரி ஒரு பையன் தான், அவரே இறந்து போயிட்டாரு, அந்த அம்மாவுக்கும் கணவன் இல்லை, கைம்பெண் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள போய் பக்கத்துல போயிட்டு அவங்கள அழாதே அப்படின்னு சொல்லி அந்த பாடையை இறக்க சொல்லி அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பி அந்த தாயார்கிட்ட ஒப்பு கொடுக்குறார். ஹல்லேலூயா. வெறும் தேற்றிட்டு அப்படியே விடுற ஆண்டவர் இல்லை, அதுக்கு சொல்யூஷன். அழாதம்மா போங்கம்மா, ஒரு மகன் தானே மறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லாம அதுக்கு சொல்யூஷன் பாருங்க. அந்த அம்மா எதுக்காக அழுதுட்டு இருந்தாங்க? ஒரே மகன் தான், கனவுனும் இல்லை. அந்த அம்மாவோட வாழ்க்கைக்குறி பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும், அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களுடைய கண்ணீரை கண்டு மனதுருகி அவர் நம்மை தேய்ச்சிக்கிற ஒரு ஆண்டவர். அழாதே அப்படின்னு சொல்லி அந்த மகளை தேற்றி அந்த வாலிப மகனை உயிரோடு எழுப்பி அவங்களோட கூட அனுப்பி வைத்தாங்களாம். அந்த அம்மாக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவர் நம்முடைய தேய்ச்சரவாளன். ஒரு தாய் தேய்ச்சுவதை போல அந்த தாயோடைய அந்த மன சஞ்சலம், அந்த மகன் இல்லாம அந்த மகளுடைய இழப்பு, அதை அறிந்த ஆண்டவர்
நம்முடைய கவலைகள், நம்முடைய மன விசாரங்கள் அதையெல்லாம் அறிந்த ஆண்டவர் அவர் நம்மை தேற்றுவாரு. தேற்றுவது மட்டும் இல்லாம நமக்கு ஆறுதலும் கொடுப்பாரு. இதையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போறதுக்கு முன்பாக சீஷர்கள்லாம் ரொம்ப கலக்கத்தோடு கூட இருக்காங்க. நம்மோடு கூட இருந்த இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அதிசயங்கள் கூடவே இருந்து நாமும் பார்த்தோம். அந்த அற்புதங்கள் எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லும் போதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யோவான் 14:16 நம்ம வாசிக்கலாம். நான் பிதாவின் இடத்துல போறேன், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன். அவர் ஒரு தேற்றரவாளன் அனுப்புவாரு. அந்த தேற்றரவாளன் என்ன தன்மை பண்ணுவாரு? என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா! என்றென்றைக்கும் அவர் தேற்றரவாளன். அவருடைய பேரே தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து, நான் போறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க, உங்க கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியா ஒரு தேற்றரவாளன் நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா! அது அப்படியே அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில ஒரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9:31 நாம் வாசிப்போம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமேரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போஸ்தலர்கள் எங்கும் போய் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து சபைகள்லாம் பாருங்க சமாதானமும் பயபக்தியும் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோட நடந்தாங்க. ஹல்லேலூயா! அந்த தேற்றரவாளர் நம்மை ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர், நம்மை கைட் பண்றவர், நம்மை வழி நடத்துகிறவர். நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன ஆண்டவர் அன்னைக்கு அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையிலும் செய்து இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு கூட என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து அந்த பரிசுத்த ஆவியின் ஆறுதலை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். இதே தான் பவுல் பாருங்க 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல 2 கொரிந்தியர் 1:4 தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஹல்லேலூயா! அவர் சொல்றாரு பாருங்க, தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. என்னங்களா? நமக்கு தேவனால அருளப்படுகிற ஆறுதலினாலே சகல உபத்திரவத்திலும் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுக்கு ஆறுதல் படுத்த ஆண்டவர் எங்களை திராணியுள்ளவர் ஆகும்படி எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறாரு. அதனால நாங்க மற்றவர்களுக்கு உபத்திரப்படுகிறவர்களுக்கு, போராட்டத்துல இருக்கவங்களுக்கு, பிரச்சனையில உள்ளவங்களுக்கு நாங்கள் ஆறுதல் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா! இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோடு கூட உன்னை தேற்றுவேன், உன்னை ஆற்றுவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துற, உங்களை தேற்றுற வாளனை ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆண்டவரை, எங்களுடைய உபத்திரவங்கள்ல இருந்து எங்களுக்கு ஆறுதல் அளித்தார் இல்லையா, அந்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்தை உங்களை தேய்ச்ச ஒரு ஆண்டவர் இருக்காரு, உங்களை கைட் பண்ற ஒரு ஆண்டவர் இருக்காரு, உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை உறுதியாய் அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா! எந்தெந்த காரியத்துல எனக்கு சோர்ந்து போயிருக்கீங்க, எங்களுக்காக பரிதபிக்க யாருமே இல்லை, எங்களுக்கு தேய்ச்ச யாருமே இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நிந்தனை அவமானம் பரிகாசத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம், எங்களை கைட் பண்ண அடுத்து நாங்க எங்க போறதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க வழி தப்பி ராங்கா முடிவு எடுத்து ராங் டிசிஷன்லயே போயிட்டு இருக்கோம், எங்களை கைட் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நம் கண்ணீரோடு கூட ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் டாடி. உலக மனுஷர்கள் எங்களுக்கு எங்கள் சித்தப்பா செய்வாங்க, எங்கள் பெரியப்பா செய்வாங்க, எங்கள் மாமா செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த உறவுகளை பார்த்து வெட்கப்பட்டு போயிட்டோம். இனி அவங்களாம் எங்களை தேய்ச்ச மாட்டாங்க. அந்த உறவுகள், அந்த ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹெல்ப் பண்ண எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி அவங்க முகத்தை பார்த்துட்டு இருந்தோம், அவங்க எங்களை தேற்றுவாங்க, அவங்க எங்களுக்காக பரிதபிப்பாங்கன்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கும் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகுவோமா? நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறோம் டாடி. உங்கள் மேலே அந்த தாவீது சொல்றது போல கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான், அப்படிப்பட்டவர்களை சுகமாய் தங்க பண்ணுவார், ஆறுதல் படுத்தி சுகமாய் தங்க பண்ணுவார் சொல்றாரு இல்லையா? அது போல நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் டாடி. இப்பொழுதும் அப்பா நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு இந்த தேற்றுறவாளன் வேணும். ஒரு தாய் தேற்றுவதை போல எங்களை தேற்றுகிற இந்த தேற்றுறவாளன் எங்களுக்கு வேணும் டாடி. ஓ ஏஸ், இந்த உலக மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறேன், எங்களுக்கு பரிதபிக்கிறேன்னு சொல்லி வந்து எங்களை நிந்தைக்குள்ளும் அவமானத்துக்குள்ளும் இன்னும் பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா எங்களை தேற்றுகிற தேற்றுறவாளன், ஒரு தாய் தேற்றுவதை போல எங்களை தேற்றுகிற தேற்றுறவாளன் நீங்க எங்களுக்கு வேணும் டாடி. ஹல்லேலூயா! எங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம்.
நீங்கள் எங்களை நடத்துங்களேன். நாங்கள் எங்கே போகணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க டேடி. ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அப்பா, அவர்களை சமாதானத்தோடு கூட வழி நடத்தி பரிசுத்த ஆவியின் ஆறுதலினால வழி நடத்தினீரே, அப்படி எங்களை வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, தேற்றவாளனாகிய ஆவியானவரே, எங்களை நடத்துங்க டேடி. நாங்கள் கவலை கண்ணீர் மறக்கணும். அந்த தாவீதை போல எங்க உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் அப்பா, உம்முடைய ஆறுதலே, உம்முடைய தேர்தலே எங்களை வழிநடத்துது, எங்களை சுகமாய் தங்க பண்ணதுன்னு சொல்லி அந்த தாவீதை போல நாங்கள் சொல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எந்தெந்த காரியத்துக்காக எல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவர், இவர்களுக்கு வழிவாசல்களை திறப்பீராக. இப்பொழுதே இவர்களுக்கு ஸ்டடி எந்தெந்த காரியத்துல எல்லாம் எங்களுக்கு வாசல்கள் வேண்டும், எங்களுக்கு முன்னாடி இருக்க எரிகோகள் உடைத்தெரிக்கப்படட்டும் சொல்லி ஸ்டடி ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவர், வாசல்களை திறப்பீராக. கடன் பிரச்சனைக்காக அப்பா ஸ்டடி கடனுக்காக ஜெபித்துட்டு இருக்க ஆண்டவர் வழிவாசல்களை திறப்பீராக. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் சொன்ன ஆண்டவர், இவர்களுடைய வாய்க்கால்களை நிரப்புவீராக. வானத்தின் பல கனிகளை திறப்பீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, உங்களுடைய வல்லமை கடந்து வரட்டும் டாடி. வியாதியோடு கூட ஜெபித்துட்டு இருக்கவங்களுக்கு ஆண்டவர் தொடுவீராக. வியாதி உள்ள இடத்துல உங்களுடைய கரம் படட்டுமே. ஹல்லேலூயா. நீங்க தொட்டா போதும் டாடி, நீங்க தொட்டா போதும் ஆண்டவர் சுகப்படுத்துவீராக. அப்பா, நீ தேற்றரவாளன், அன்னைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்மை தொட்ட போது நீ சுகப்படுத்தின ஆண்டவர், இப்பொழுதே சுகமாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால. கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை தந்தருவீராக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. வேலை வாய்ப்புக்காக, புதிய வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வாசல்களை திறப்பீராக. நல்ல கம்பெனிஸ்ல இருந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. அப்பா, திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஏற்று துணையை, அப்பா ஆதாமுக்கு ஏற்ற அன்னைக்கு ஏவாளை கொடுத்த ஆண்டவர், ஒரு மனுஷியை உண்டாக்கின ஆண்டவர், அப்பா இவர்களுக்கு அந்த ஒரு ஏற்று துணையை உண்டாக்கி அந்த திருமண காரியத்துல அற்புதத்தை செய்வீராக. அப்பா, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்களா, அதற்குரிய காரியத்துல ஆண்டவர் வாசல்களை திறப்பீராக இயேசுவின் நாமத்தினால. பிசினஸ்க்காக ஜெபித்துட்டு இருக்கவங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்வீராக. அப்பா, பெருக செய்வீராக. அவருடைய பிசினஸ் எல்லாம் ஆண்டவர் பெருக செய்வீராக. ஊழியத்திற்காக ஊழியத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும். இன்னும் ஊழியத்துல இப்படி விரிவாக்கங்கள் செய்யணும்னு சொல்லி அதை உங்களுடைய சமூகத்துல வைத்து இப்பொழுதும் தேற்றரவாளனே எங்களை தேற்றுங்க, எங்களை கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அப்பா, ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உம்முடைய தயவுள்ள கரம் அப்பா, உம்முடைய நன்மை பாராட்டும் கரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மீது நீச்சப்படட்டும் டாடி இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் கேத்ரின் ரகுபதி, ரேஸ் கோர்ஸ் ரோட், சிங்கப்பூர் 218573. For prayer request in Singapore number 6589872057. For India number 074180718556.